மார்னிங். நான் கேட்கிறவங்களுக்கு கேக்குதா? தங்கச்சி சிக்னல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவருக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னென்றால் சாஃப்ட்வேர் கொஞ்சம் சிக்கலா இருந்திருக்கா, அப்டேட் பண்ணான்னு திருப்பி பிரச்சனையா இருக்கு. ரவுட்டர் சாஃப்ட்வேர் பிரச்சனையா இருக்கு போல இருக்கு. இதுல நான் விளங்கப்படுத்துறதுன்றதை விட டிஸ்கஷனா கொண்டு போலாம் நினைக்கிறேன். முன் தியரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அவங்களுடைய ஒரு கண்டென்ஸ் இருக்கு தானே, என்ன? உங்களுடைய ஒரு கண்டென்ஸ் இருக்கு. ஆகவே நான் முழு விஷயத்தையும் உங்களுடைய கதைச்சு கொண்டு போவோம். நான் நீங்கள் தட்டி பார்த்திருப்பீர்கள். சரி, ஓகே. அப்ப இந்த தாக்க இயக்கவியல் அப்படின்னு சொல்லி நீங்க தலையங்கம் போடும்போது ரசாயன தாக்கங்கள்கிட்ட வேகங்கள் தொடர்பான ஒரு கற்றல் செயற்பாடுதான் நாங்கள் இந்த தாக்க இயக்கவியல்ல பார்க்கிறோம். சரி, ஆகவே வீதம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணக்கரு இந்த இடத்துல என்ன செய்ய செல்வாக்கு செலுத்தும். வீதம், இந்த வீதம் என்பது நீங்க இப்ப பெர்சன்டேஜ் அந்த வீதம் அல்ல, ரேட். ரேட் இதை நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிறோம். தூர மாற்று வீதம் பார்த்திருக்கிறோம், வேக மாற்று வீதம் பார்த்திருக்கிறோம், உந்த மாற்று வீதம் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரசாயன தாக்கங்கள்கிட்ட செறிவு மாற்று வீதம் தான் தாக்க வீதம் என்று அழைக்கப்படும். அதெல்லாம் உங்களுக்கு டெபினிஷன்கள் உங்களுக்கு இருக்கு. ஓகே, அப்ப தாக்க வீதம் என்றா என்ன அப்படி என்று சொல்லி நீங்க ஒரு வரைவிலக்கணங்களை கொடுத்திருப்பீங்க. ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட செறிவு மாற்றம், அது தாக்கியினுடைய செறிவு மாற்றமாக இருக்கலாம் அல்லது விளைவினுடைய செறிவு மாற்றமாக இருக்கலாம். சரி, அதுதான் தாக்க வீதம். ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதம் சில காரணிகள்ல தங்கி இருக்கு. சரியா, ஒரு ரசாயன தாக்கத்தினுடைய தாக்க வீதம் சில காரணிகள்ல தங்கி இருக்கு. அதை நீங்கள் தாக்க வீதத்தை பாதிக்கின்ற காரணிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். சரிதான், தாக்க வீதத்தை பாதிக்கின்ற காரணிகள். ஆனா ஒரு ரசாயன தாக்கம் நடைபெற வேணுமாக இருந்தால், சரி, நடக்கிற தாக்கத்தின் தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் சரி, ஒரு ரசாயன தாக்கம் நடைபெற வேணுமாக இருந்தால் அங்க 3 நிபந்தனைகள், சரிதானே, 3 நிபந்தனைகள் திருப்தி செய்யப்பட வேணும். ஒரு ரசாயன தாக்கம் நிகழ வேணுமாக இருந்தால், ரசாயன தாக்கம் என்பதற்கு ஒரு டெபினிஷன் படிச்சிருக்கீங்க. என்ன? தாக்கத்தின் விளைவாக புதிய பதார்த்தங்கள் உருவாக்கப்படுறதாகவும் ரசாயன தாக்கங்கள் சொல்லி. ரசாயன தாக்கங்கள்ல நான் மென்ஷன் பண்ற விஷயம் என்னன்னு சொன்னால், தாக்கிகள்ல உள்ள முதலான பிணைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு, உலோக பிணைப்பு, ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவை உடை விளைவுகள்ல ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவை உருவாகும். இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ரசாயன தாக்கங்கள். அப்ப முதலான பிணைப்புகள் உடைதலோட நடக்கிற தாக்கங்கள் முதல் ரசாயன தாக்கங்களாக இருக்கு. துணையான பிணைப்புகள் உடைதலோட நடக்கிற மாற்றங்களை நாங்கள் ரசாயன மாற்றங்கள் என்று சொல்வதில் எல்லாம் பௌதீக மாற்றங்களாக இருக்கு. அப்ப இந்த ரசாயன மாற்றம் அல்லது ரசாயன தாக்கம் என்று ஒன்று நடக்க வேணுமாக இருந்தால், தாக்கிகள்ல இருக்கிற முதலான பிணைப்புகள், அது அயன் பிணைப்பா இருக்கலாம் அல்லது உலோக பிணைப்பா இருக்கலாம் அல்லது பங்கீட்டு வலு பிணைப்பா இருக்கலாம், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவை உடை விளைவுகள்ல ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவை உருவாகும். அப்ப பிணைப்பு என்பது சக்தியோட சம்பந்தப்பட்டது. பிணைப்பு சக்தியோட சம்பந்தப்பட்டது. பிணைப்புக்கும் சக்திக்குமான தொடர்பு அப்படி நீங்க படிச்சிருக்கீங்க. கரவேருக்கு அதுல வெப்ப ரசாயனம் படிக்க குழப்பம் இருக்கிறது. சரி, ஒரு பிணைப்பு உடையும் போது சக்தி என்ன செய்யப்படும், ஒரு பிணைப்பு உருவாகும் போது சக்தி என்ன செய்யப்படும் என்பதுல கனவேருக்கு குழப்பம் இருக்கு. சரிதான், ஒரு பிணைப்பு உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும். ஒரு பிணைப்பு உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும். அடுப்புல வச்சு நாங்கள் ஒரு திரவத்தை கொதிக்க வைக்கிறோம்னு சொன்னால்,
அந்த திரவத்தில உள்ள அடுத்துள்ள மூலக்கூற்றை கவர்ச்சி விசைகள் அது உடைஞ்சு ஆவியாக வரும். அது ஆவியாக வருவதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், சூழலுக்கு வெளியில இருந்து ஹீட் பண்ணி என்ன செய்யறோம், வெப்பத்தை கொடுக்கும். அப்ப அந்த பிணைப்பை உடைப்பதற்கு அது துணையிட ஈர்ப்பு விசையா இருக்கலாம், முதலான பிணைப்பா இருக்கலாம். எந்த ஒரு பிணைப்பும் உடைய வேணுமாக இருந்தால் அதற்கு சக்தி வரும். மறுதலையாக பிணைப்பு தோன்றும் போது சக்தி வெளிவிடப்படும். இப்ப நீங்க டீப் ஃப்ரீசர்ல கொண்டு ஒரு திரவத்தை வைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பொருள்ல இருக்கிற வெப்பம் அகற்றப்படுவதற்கான பொறிமுறை தான் அங்க காணப்படும். அந்த வெப்பத்தை அகற்ற அந்த திரவ மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை அதிகரித்து அது திண்மமாக மாறும். சரி, அப்ப இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்ல நீங்க பார்த்திருக்கீங்க. இது பிணைப்புக்கும் சக்திக்குமான தொடர்பு. பிணைப்பு உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும், பிணைப்பு ஒன்று தோன்றும் போது சக்தி வெளிவிடப்படும். சரியா? ஓகே. அப்ப பிணைப்பு உடைதலோட ரசாயன தாக்கம் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த பிணைப்பு சக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே ஒன்றோடு ஒன்று என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கோரிலேட் பண்ணிதான் இருக்க போகுது. சரியா? ஓகே. அப்ப ஒரு ரசாயன தாக்கம் நிகழ வேணும் என்று சொன்னால் அங்க 3 நிபந்தனைகள் திருப்தி செய்யப்பட வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 3 நிபந்தனைகள். இது மோதுகை கொள்கைகள் என்ற பெயர்ல எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ரசாயன தாக்கம் நடந்து விளைவு உருவாக வேணுமாக இருந்தால் மோதுகை கொள்கையில குறிப்பிடப்பட்ட 3 விடயங்களும் திருப்தி செய்யப்பட வேணும். சரியா? மோதுகை கொள்கையில குறிப்பிடப்பட்ட 3 விஷயங்களும் திருப்தி செய்யப்பட வேண்டும். இந்த மோதுகை கொள்கை அது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். மோதுகை கொள்கை மோதுகை கொள்கை. முதலாவது விடயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2 தாக்கிகள் ஒன்றோடு ஒன்று தாக்கி விளைவை உருவாக்க வேணும் என்றார். 2 தாக்கிகள் ஒன்றோடு ஒன்று தாக்கி விளைவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் 2 தாக்கிகள் ஒன்றோடு ஒன்று தாக்கி விளைவை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த 2 தாக்கிகளும் ஒன்றோடு ஒன்று மோத வேண்டும் என்பது முதலாவது நிபந்தனையாக குறிப்பிடப்படும். தாக்கிகளுக்கு இடையில மோதல் நிகழ வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். மோதல், நீங்கள் யோசிக்கலாம், தாக்கி மூலக்கூறுகள் மோதுனான் அதில் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு என்பது பிரச்சனையானது. சரியான விளைவை உருவாக்கக்கூடிய 2 தாக்கி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று ஃபர்ஸ்ட் மோத வேண்டும். அப்ப தாக்கி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதினால், கவனிச்சு கொடுப்போம், தாக்கி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதினால் விளைவு உருவாகுமா என்பது அடுத்த கேள்வி. தாக்கி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதினால் இங்க விளைவு உருவாகுமா என்பது அடுத்த கேள்வி. அங்கதான் நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், நைதரசனுக்கு ஒட்சைட்ல நைதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு. இது உங்களுக்கு தெரியுதானே, ClCl. இங்க இந்த குளோரின் யாரோட இணைஞ்சி இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கவும். நைதரசன் ஆக்சிஜன் குளோரின் என்று சொல்லப்படுகின்ற இந்த சேர்வையில இந்த நைதரசன் ஆக்சிஜனோட இரட்டை பிணைப்பில் இருக்க, குளோரின் நைதரசனோட ஒற்றை பிணைப்புல இருக்கு. அப்ப விளைவில பாத்தீங்கன்னு சொன்னா பிணைப்பு இதுதான், விளைவில பிணைப்பு இதுதான். அப்ப இந்த 2 மூலக்கூறுகளும் இந்த பொசிஷன்ல மோதி ஆக்சிஜனும் குளோரினும் டச் பண்ணப்பட்டால் உங்களுக்கு விளைவு வராது. முதலாவது நிபந்தனை சொல்லுறோம், மோதுகை கொள்கையில விளைவுகளை தோற்றுவிக்கின்ற தாக்கி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோத வேணும். அப்ப ஒன்றோடு ஒன்று மோதைக்குள்ள இங்க பிணைப்புகள் உடைகிற உருவாகிற திசை கருத்துல கொள்ளப்படுது. அப்ப விளைவுல யாருக்கும் இடையில பிணைப்பு தோன்றணுமோ அந்த அணுக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று டச் பண்ணணும். இதுல பார்ப்போம், ஆக்சிஜனும் குளோரினும் தான் டச் பண்ணப்படும். அப்ப இங்க ஒட்சனுக்கும் குளோரினுக்கும் இடையில பிணைப்பு உருவாகி விளைவு வரையில தானே. ஆகவே இந்த மோதல் ஒரு பொருத்தமற்ற ஒரு மோதல், அதாவது விளைவை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மோதல் அல்ல.
அப்ப எப்ப இந்த மோதல் விளைவை தோற்றுவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நைதரசனோட குளோரின் வந்து மோதக்கூடிய மாதிரி நிகழ்ந்தார். இதெல்லாம் நிகழ்நகவுக்குரியதானே. 1000 மோதல் நிகழும் என்றால் எல்லா விதமான மோதல்களும் நிகழும். அதுல இந்த மாதிரியான மோதல்கள்ல தான் விளைவு உருவாகும். இதுக்கு நாங்கள் ஒரு தமிழ் பாவிச்சு கொள்றோம், பொருத்தமான திசைமுகத்துடனான மோதல் என்று சொல்லும். பொருத்தமான திசைமுகம். இரண்டாவது வந்து பொருத்தமான திசைமுகத்துடனான மோதல். பொருத்தமான திசைமுகம். இரண்டாவது பொருத்தமான திசைமுகத்துடன் ஓரியன்டேஷன், அது சரியா இருக்கும். அப்ப இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், பொருத்தமான திசைமுகத்தோட மோதினால் விளைவு உருவாகுமா அப்படின்னு சொல்லி மூன்றாவது கேள்வி இங்க இருக்கு. சரியா? அங்கதான் நாங்கள் புனைப்புக்கும் சக்திக்கும் இடையிலான தொடர்பு பார்க்கிறோம். தாக்கியில புனைப்புகள் உடையும், விளைவுகள்ல புதிய புனைப்புகள் உருவாகும். புனைப்பு உடையும் போது சக்தி உள்ளெடுக்கப்படும். அப்ப இந்த புனைப்பை உடைப்பதற்கு தேவையான சக்தியை இந்த தாக்கி மூலக்கூறுகள் கொண்டிருக்க வேண்டும். அப்படி கொண்டிருந்தால் தான் இந்த புனைப்பை உடைச்சு எண்ணுக்கும் சியலுக்கும் இடையில புதிய புனைப்பை தோற்றுவிக்க முடியும். அந்த உடைப்பதற்கு தேவையான தாக்கி மூலக்கூறுகள்ல இருக்கிற புனைப்புகளை உடைப்பதற்கு தேவையான இழிவு சக்திக்குத்தான் பேர் ஏவற்சக்தி அப்படின்னு சொல்லி. தாக்கி மூலக்கூறுகள் புனைப்புகளை உடைப்பதற்கு கொண்டிருக்கின்ற இழிவு சக்திக்கு தான் பேர் ஏவற்சக்தி. இதை நாங்கள் பல மாதிரி சொல்லிக் கொள்வோம். அங்கால விரைவில் படிக்கல தரைநிலையில் உள்ள தாக்கி மூலக்கூறுகளுக்கு ஏவப்பட்ட சிக்கலுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அது எல்லாமே ஒன்றுதான். இந்த புனைப்பை உடைப்பதற்காக சக்தியை உறிஞ்சியக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதன் அழுத்த சக்தி கூடும். அது உச்சத்துக்கு போய் உறுதி குறைஞ்சு உடனடியாக புனைப்பு உடைஞ்சு அடுத்த புனைப்பு தோன்றும். அப்ப பொருத்தமான திசைமுகத்துடன் மோதுற எல்லா மோதல்களும் விளைவை உருவாக்குமா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான். அதுதான் மூன்றாவது விடயம் சொல்லப்படுகிறது. மூன்றாவது விடயம், இந்த பொருத்தமான திசைமுகத்துடன் மோதுற மூலக்கூறுகள் இருக்குதானே, அது வந்து ஏவற்சக்தி அல்லது அதனிலும் கூடிய சக்தியை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல. ஏவற்சக்தி அல்லது அதனிலும் கூடிய சக்தி. ஏவற்சக்தி அல்லது அதனிலும் கூடிய சக்தியை தாக்கி மூலக்கூறுகள் கொண்டிருக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளையும் எந்த மோதல் திருப்தி செய்யுதோ அந்த மோதல் விளைவை உருவாக்கும். அதற்கு ஒரு தமிழ் பயனுள்ள மோதல்கள். பயனுள்ள மோதல்கள். இதுக்கு ஒரு தமிழ் ரிசோர்ஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு பலித மோதல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ரிசோர்ஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பயனுள்ள மோதல்கள் தான் விளைவுகளை தோற்றுவிக்கும். அப்போ ஒரு தாக்கத்தில மொத்த மோதல்கள்ல பயனுள்ள மோதல்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல தான் காணப்படும். 100 மோதல்கள் நிகழ்ந்தால் 100 மோதல்களும் இந்த மூன்று நிபந்தனைகளை திருப்தி செய்யும் இல்லை. ஆகவே 100 மோதல்களும் விளைவை உருவாக்கும். சொல்ற விலங்குதான். அப்ப உங்களுக்கு தாக்க இயக்கவியல்ல மோதுகை கொள்கை சரியான முறையில விளங்க வேண்டும். மோதுகை கொள்கைகளை குறிப்பிட தெரிஞ்சிருக்க வேண்டும். மோதுகை கொள்கைகளை நீங்க எடுத்து பாடமாக்கி கொள்ளுங்க. சரியப்பா, இப்ப நாங்கள் இதான் விஷயத்தை என்ன செய்யலாம், ரிவர்ஸ்ல சொல்லி பாருங்க, ஒரே வசனத்துல சொல்லி முடிக்கலாம். ஏவற்சக்தி அல்லது அதனிலும் கூடிய சக்தியை கொண்ட தாக்கி மூலக்கூறுகள் பொருத்தமான திசை முகத்துடன் ஒன்றோடு ஒன்று மோதும் போது விளைவுகள் உருவாகும் சொல்லிக்கொள்ள. ஆனா கொள்கையை உடைச்சு மூன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதால நாங்களும் உடைக்கிறோம் என்றால் தாக்கி மூலக்கூறு ஒன்றோடு ஒன்று மோத வேண்டும், பொருத்தமான திசை முகத்தோட மோத வேண்டும், ஏவற்சக்தி அல்லது அதனிலும் கூடிய சக்தியை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே?
அப்ப இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்றால் நீங்கள் கேட்கிற அந்த விஷயத்துக்குள்ள இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த மோதுகை கொள்கை அவசியம். இப்ப அயன் சேர்வை இருக்கு, ஏஜி பிளஸும் சிஎல் மைனஸ். AgNO3ஐயும் NaCl-ஐயும் கலந்தீங்கன்னா AgCl விளைவாகும். இந்த அயன் சேர்வைகள்ல இந்த மோதுகை கொள்கையை நாங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, Ag பிளஸ் வந்து சுயாதீனமாக நீர்க்கரசில் இயங்கிக் கொண்டிருக்கு. அதே போல Cl மைனஸும் சுயாதீனமாக நீர்க்கரசில் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த Ag பிளஸ் ஒரு ஏற்றம், Cl மைனஸ் இன்னொரு ஏற்றம். இதற்கு திசைமுகம் என்பது பொருத்தப்பட்டது. ஏன்? ஒரு நேரேற்றம் இன்னொரு மறையேற்றத்தை என்ன செய்யும்? நிலைமின் கவர்ச்சியால கவர்ந்து கொள்ளும். அவ Ag பிளஸுக்கு இந்த திசையில தான் ஏற்றம் இருக்கு, இந்த திசையில தான் ஏற்றம் இருக்குன்னு சொல்ல இல்ல. அப்ப அது ஒரு கோள மூலக்கூறாக கருதப்பட்டு அந்த கோள மூலக்கூறுடைய எல்லா பகுதியாலையும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் Cl மைனஸ் அணுக்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அப்ப அங்க அயன் சேர்வைகள்ல பொருத்தமான திசைமுகம் என்பது அங்க பொருத்தப்பாடற்றதாக இருக்கும். அப்ப எந்த திசையில வந்து மூலக்கூறு ஒன்றோடு டச் பண்ணினாலும் அதுக்கிடையில இந்த அயன் பிணைப்பு உருவாகும். அடுத்தது இந்த நிலைமின் கவர்ச்சியால ரெண்டு அயன்களும் பெருகுது. Ag பிளஸ் வந்து சுயாதீனமாகத்தான் இருக்கு, Cl மைனஸும் சுயாதீனமாகத்தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பிணைப்புகள் ஏற்கனவே உடைஞ்சிருக்கிறதால அப்ப பிணைப்புகளை உடைப்பதற்கு தேவையான சக்தி வந்து மிகவும் மிகவும் குறைவாக காணப்படும். அதாவது இந்த ஏவற் சக்தி வந்து அயன் சேர்வைகளை தோற்றுகிறதுக்கு வந்து மிக குறைவாக இருக்கு. அப்ப இந்த வீழ்வடிவுகளை உருவாக்குகின்ற தாக்கங்கள் ஸ்பெஷலாக அந்த மிக குறைஞ்ச ஏவற் சக்தியுடையதாக இருக்கும். அதற்கு பொருத்தமான திசைமுகம் ஒன்று இல்லை. ஒவ்வொரு மோதல்களும் வந்து விளைவை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? ஒவ்வொரு மோதல்களும் அதால நீங்க பார்த்திருப்பீங்க, அயன் சேர்வைகளை விளைவாக தார சந்தர்ப்பங்கள்ல உடனடியாக தாக்கம் நடக்கும். சரியா? இப்ப அந்த முதல் வழி புடை ஏலைட்டுகளுக்கு HNO3 AgNO3 தாக்கம் போடைக்க புடை ஏலைட்டுகள் அங்க அயன் நிலையிலேயே இருக்கு. அதனாலதான் HNO3 AgNO3 AgCl உடனடியாக என்ன செய்யுது? உள்வடிவு தெரியுது. சரிதான்? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க ஏதாவது என்ன கேட்கணும், இந்த மோதுகை கொள்கையில் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பாடு இருக்கா? விலங்கையில எல்லாமே ஒன்றுதான். ஓரியன்டேஷன் தான் அதுக்கு ஒரு ஆங்கிலம். பொருத்தமான திசைமுகம் என்பதும் சார்பு என்பதும் சொல்லுதான் ஒன்றுதான். ஓரியன்டேஷன் தான் அது ஆங்கில சொல். சரிதானே? ரெண்டு முறைய விடயத்தை தான் குறிப்பிடும். அதாவது இப்ப இந்த தாக்கத்துல ஒட்சிஜனும் குளோரினும் தான் ஒன்றோடு ஒன்று மோதுது. அப்ப இதுதான் திசைமுகம். சரிதான்? திசைமுகம். இந்த திசைமுகத்துல மோதினால் ஓவுக்கும் சிஎல்லுக்கும் இடையில பிணைப்பு உருவாகி விளைவு வராது. ஆகவே பொருத்தமற்றதாக இருக்கு. இந்த திசைமுகம் நைதர்சனும் குளோரினும் மோதுறதாக இருக்கு. அப்ப இங்க உள்ள CaCl பிணைப்பு உடைய சிஎல்லுக்கும் எண்ணுக்கும் இடையில பிணைப்பு உருவாகி விளைவு பெறும். அப்ப பொருத்தமான திசைமுகம் என்பதும் சார்முகம் என்பதும் ஒன்றுதான். ஓரியன்டேஷன் என்ற ஒரு சொல்லுதான் நீங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல. சரியா? ஓகே. வேறு என்ன? வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இயன்ற வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொண்டீங்கன்னா நல்லா. சரிதான்? சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு தாக்கம் நடக்க வேணும்னு சொன்னால் மோதுகை கொள்கையில சொல்லப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இனி நடக்கிற தாக்கத்தின் வேகத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். இனி கதைக்க போறது வந்து இந்த மூன்று நிபந்தனைகளையும் திருப்தி செய்து விளைவை உருவாக்குகின்ற தாக்கத்தின் வேகத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். தாக்க வீதம், தாக்க வீதம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்பதால R என்று பொதுவாக குறிப்பிட்டாங்க. அப்ப இந்த தாக்கி விளைவு தாக்கம் ஒன்று நடைபெறும் போது நேரத்தோட தாக்கியினுடைய செறிவு குறையும், விளைவினுடைய செறிவு அதிகரிக்கும்.
அது பீசமானத்துல தொடர்பட்டு. இது 1:2 என்று சொன்னால் இங்க 1 மூல் குறைய இங்க 2 மூல் உருவாகும். அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தாக்கத்தினுடைய தாக்க வீதம் R வந்து செறிவு மாற்றம் அதன் கீழ் எடுத்த நேரம் என்று வரப்போம். சரியா? அல்லது நேர மாற்றம் என்று சொல்லிக் கொள்ளலாம். செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம், அந்த குறிப்பிட்ட செறிவு மாற்றம் நிகழ்வதற்கு எடுத்த நேரம். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இது தாக்கி சார்பாக குறிப்பிடப்படும் போது செறிவு மாற்றம் என்பது இறுதி செறிவிலிருந்து ஆரம்ப செறிவை கழிப்பதால பெறப்படும். அதான் செறிவு மாற்றம். அப்ப தாக்க விதத்துக்கு நீங்க வரவில்லை ஓரளவு நேரத்தில் ஏற்பட்ட செறிவு மாற்றம் அப்படிதான் சொல்ல போறீங்க. அப்ப அது சமன் செறிவு மாற்றத்தின் எடுத்த நேரம் அல்லது நேர மாற்றம். இறுதி செறிவில இருந்து ஆரம்ப செறிவை கழிக்கிறதான் செறிவு மாற்றம். அப்ப தாக்கி சார்பாக தாக்க வீதம் கணிக்கும் போது இறுதி செறிவு சின்னனாகவும் ஆரம்ப செறிவு உயர்வாகவும் இருக்கும். அப்ப இறுதி செறிவில இருந்து ஆரம்ப செறிவை நீங்கள் கழிக்கக்குள்ள ஒரு சிறிய வருமானத்திலிருந்து பெரிய வருமானம் கழிவிட போகும். ஆகவே செறிவு மாற்றம் வந்து மறை பெருமானம் உடையதாக இருக்கும். செறிவு மாற்றம் மறை பெருமானம் உடையதாக காணப்படும். ஆகவே இந்த தாக்கி சார்பாக தாக்க வீதம் கணிக்கப்படும் போது சமன்பாட்டில் ஒரு மறைப்பெருமானம் புகுத்தப்படுகிறது. அது செறிவு மாற்றம் தாக்கி சார்பாக குறிப்பிடப்படும் போது சய டெல்டா ஏ இந்த செறிவு மாற்றத்துக்கு எடுத்த நேரம். அதே போல விளைவு சார்பாக தாக்க வீதம் குறிப்பிடப்படும் போது தாக்கி சார்பான தாக்க வீதமும் விளைவு சார்பான தாக்க வீதமும் சமன் இல்லை. செறிவு மாற்றத்தின் எடுத்த நேரம் தானே, நேரம் 2 பேருக்கும் சமனா இருக்கும். ஒரே நேரத்துல இது பிரிய போது இது உருவாக போகுது. ஆனா 2 பேருக்கு முன்னாடி செறிவு சமன் இல்லை. காரணம் அது பீசமானத்துல தங்கி இருக்கு போது. இவற்றை தாக்க வீதத்தை RA என்று குறிப்பிட்டால் இவற்றை தாக்க வீதம் RB. அது வந்து டெல்டா பி இந்த செறிவு டெல்டா டி. விளைவுகள் சார்பாக தாக்க வீதம் எழுதும் போது நீங்கள் இந்த மறைக்குறி பயன்படுத்த மாட்டீங்க. தாக்கிகள் சார்பாக எழுதும் போது கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப தாக்க வீதத்தை நாங்கள் இன்னும் ஒரு மாதிரி வரையறுக்கலாம். என்னன்னு சொன்னால் ஓரலகு நேரத்தில தாக்கிகளில் ஏற்பட்ட செறிவு குறைவு என்று சொல்லலாம், அல்லது விளைவுகளில் ஏற்பட்ட செறிவு அதிகரிப்பு என்று சொல்லலாம். அப்ப இந்த தாக்க வீதம் ரசாயன தாக்கவித்தை பொறுத்து, ரசாயன தாக்கங்களை பொறுத்து 3 வகைப்படுத்தப்படுது. சரிதான், 3 வகைப்படுத்தப்படுது. இப்ப சில தாக்கங்கள் சொல்லுவாங்க கண்மூடி முழிக்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சது, நடந்ததும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது. அதாவது மிக குறுகிய நேரத்தில தாக்கம் நடந்து முடிஞ்சது. ஒரு செறிவு மாற்றம் வந்து நேரத்தை அளவிடக்கூடிய அளவு மாற்றம் கூட இருக்காது, முடிஞ்சு. அந்த மாதிரியான தாக்கங்கள்ட்ட வேகம் மிக உயர்வாக இருக்குமே, நேரம் குறைய தாக்க வீதம் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப தாக்க வீதத்தை நாங்கள் 3 வகைப்படுத்துறோம். ஒன்று வந்து விரைவான தாக்கங்கள். விரைவான தாக்கங்கள். அப்ப விரைவான தாக்கங்கள் கணப்பொழுதுல நிறைவடைவதால அவற்றின் நேரத்தை அளவிடுவது கடினமானது. அவற்றின் நேரத்தை அளவிடுவது கடினமானது. இப்போ அயன்கள்கிட்ட தாக்கத்தை நாங்கள் எப்படி சொல்லிக் கொள்ளலாம், கடகரண்ட அயன்கள் விளைவுகளை தோற்றுவிச்சு. அதே போல சில தாக்கங்கள் இருக்குது என்னன்னு சொன்னால் மிக மந்தமானது. சில ரசாயன மாற்றங்கள் மிக மந்தமானது. உதாரணத்துக்கு இரும்பு துருப்பிடித்தல், அன்னைக்காச்சு இரும்பு துருப்பிடித்தல் ஒப்ப நடக்கும். ஆய்வு கூடத்துல பரிசோதனைக்கு உட்படுத்தலாமா இரும்பு துருப்பிடிக்கிற வீதத்தை? சாத்தியப்படாது. நீங்கள் அப்படி என்ன வரையக்குல செய்து ஸ்கூல் லீவ் விடைகளை 2 வருஷத்துக்கு பிறகுதான் கதைக்க வேண்டி வரும் ஆணியில துருவ. அப்ப அது ஒரு மிக மந்தமான தாக்கம். அப்ப இயற்கையில சில ரசாயன தாக்கங்கள் மிக விரைவான தாக்கங்களாகவும்
மிக மந்தமான தாக்கங்களாகவும் இருக்கு. மந்தம் என்பது ஸ்லோ என்பது குறிக்கும். ஸ்லோ மிக மந்தமான தாக்கம். தாக்க வீதத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கத்தை இங்க நேரம் அளவிட கடினமாக இருக்கிறதால இதை நாங்கள் பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவது பொருத்தப்பாடற்றது. ஆய்வு கூட நிபந்தனையில இது மிக நீண்ட நேரம் எடுப்பதால குறிப்பிட்ட நேர ஆயிடையில இந்த தாக்க வீதத்தை அளவிடுவது கடினம். ரெண்டுமே எங்களுக்கு உதவாது. விரைவான தாக்கங்களும் மிக மந்தமான தாக்கங்களும் எங்களுடைய ஆய்வு கூட நிபந்தனைகள்ல மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனைகளுக்கு பொருத்தமற்ற தாக்கம். மற்றது ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டுக்கும் விடப்பட்ட தமிழ் மிதமான மிதமான தாக்கங்கள் என்று சொல்றோம். மிதமான தாக்கங்கள் சரி, ரெண்டுக்கும் விடப்பட்ட தாக்கம் மிதமான தாக்கம். அப்ப மிதமான தாக்கங்கள் அப்படி நாங்கள் சொல்லும் போது இது ஒரு விரைவான தாக்கத்திற்கும் மந்தமான தாக்கத்துக்கும் இடைப்பட்ட தாக்க வீதத்தை கொண்டது. சாதாரணமாக ஆய்வு கூட நிபந்தனைகள்ல குறிப்பிட்ட நேர ஆயிடையில அதனுடைய செறிவு மாற்றங்கள் அளவிடக்கூடிய தாக்கங்களுக்கு இதுகள் காணப்படும். சரிதான். அப்ப பொதுவாக நடக்கிற ரசாயன தாக்கங்கள், Na2H2O3 வெச்சியலுக்குமான தாக்கங்கள், மெக்னீசியத்துக்கும் ஐதர்சனுக்குமான தாக்கங்கள், இந்த மாதிரியான தாக்கங்கள் மிதமான தாக்க வகைக்குள்ள உள்ளடக்கப்படும். சரிதானே. அப்ப இந்த தாக்கங்களை பற்றிதான் நாங்கள் இனி படிக்க போறோம். தாக்கங்கள்ட்ட வீதம் தாக்கத்தை வகைப்படுத்துது. தாக்கத்தின் வீதத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கங்கள் 3 வகைப்படுது. விரைவான தாக்கங்கள், மந்தமான தாக்கங்கள், மிதமான தாக்கங்கள். சரி, ஓகே. அப்ப இதுல நீங்க இந்த வீதத்துல குறிப்பிட்டிருக்கீங்க செறிவு மாற்றம், அப்படிதான் நீங்கள் உண்மையில வீதத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் நீங்க படிச்சிருப்பீங்க கனவளவு மாற்றத்தை வச்சுக்கொண்டும் தாக்க வீதத்தை கணிப்போம், வீழ்வடி உருவாகிற அளவின் வீதத்தை வச்சுக்கொண்டும் தாக்க வீதத்தை கணிப்போம், இதே மாதிரி நிற மாற்றத்தை வச்சுக்கொண்டும் தாக்க வீதத்தை கணிப்போம். இப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்க அடிப்படையில பாகுபடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறம் ஒரு செறிவின் அளவீடாக இருக்கு. நிறம் ஒரு செறிவின் அளவீடாக இருக்கு. நீங்க ஒரு 10 மில்லி நீருக்குள்ள ஒரு கொஞ்சம் KM போடுறீங்க, அது சில நேரத்துல கருமை நிறமாக காணப்படும், இங்க் மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க அப்படியே நீர் சேர்த்து டைலூட் பண்ணி கொண்டு வர அது ஊதா பிங்க் மில்லி ஒரு மென்சுவப்பாக வரும். அப்ப ஐதாக்கும் போது நிறம் என்ன செய்யுது? மாறும். நிறம் ஒரு செறிவின் அளவு. நிறம் ஒரு செறிவின் அளவு. அப்ப நிற மாற்றத்தை அளவிடுவதன் மூலம் செறிவு மாற்றத்தை அளவிடலாம். ஆகவே நிறமாற்றம் செறிவு மாற்றத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கிறதால நீங்கள் டெபினிஷன்ல செறிவு மாற்றம் என்று குறிப்பிட்டாலும் பிராக்டிக்கலா நிறமாற்றத்தை பயன்படுத்தி தாக்க வைத்து அளந்தது அது பிழைக்காது, ஒப்பீடு செய்யலாம். அதே போல கனவளவு PV = NRT, P = CRT. கனவளவு ஒரு அளவிடக்கூடிய செறிவோட தொடர்பட்ட அளவு, வீழ்வடிவின் அளவு மூல். அப்ப இதெல்லாமே இதுல ஒளி முறிவு சுட்டி அதென்ன நிறைய காய்ச்சிருக்காங்க. சரிதானே. இதெல்லாமே தாக்க வீதத்தை அளவிடுவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காரணிகள். இவையெல்லாம் செறிவோட சம்பந்தப்பட்ட காரணிகள். சரி, செறிவோட தொடர்பட்ட காரணிகளை நாங்கள் இந்த மாதிரி அளவிட்டுக் கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்ப இதுல நான் உங்களுக்கு காய்ச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், தாக்கத்தின் வீதம் அது வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். நாங்கள் 3 கேட்டகரியில அந்த வீதத்தை அடிப்படையாக கொண்டு தாக்கங்களை வகைப்படுத்துறோம். இப்ப நீங்கள் தாக்க வீதத்தை எவ்வாறு கணக்கிடலாம் அல்லது அளவிடலாம் என்பதற்கு ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம். செறிவு மாற்றத்தின் எடுத்த நேரம். சரியா? கிட்டத்தட்ட கதியும் ஒரு வகையான வீதம் தான். சரியா? கதியும் ஒரு வகையான வீதம் தான். அங்க நாங்கள் தூர மாற்று வீதம் கதி அப்படி சொல்லியிருக்கோம். தூர மாற்று வீதம் கதி அப்படி சொல்லியிருக்கோம். சரியா? கதியும் ஒரு வகையான வீதம். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க,
நாங்கள் ஒரு இடத்துல இருந்து மோட்டர் பைக்ல ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸ்டார்ட் பண்றோம். எங்களோட வீட்டு கேட்ல இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கிறோம். ஆரம்பிக்கும் போது முதல் 5 செகண்டுக்குள்ள நாங்கள் எவ்வளவு தூரம் நகர்ந்தோம் என்பதை எங்கள வீட்டில் இருக்கிறார்கள் பார்ப்பினோம். பார்க்கும்போது அவர்கள் எப்படி யோசிப்பார், மிகவும் மெதுவாக போகுது என்று நினைப்பார்கள். நாங்கள் ஆரம்பிக்கல வீட்டிலே ஆக்கள் நிக்கணும் வந்துட்டு மெல்லமா ஓடுவோம். சரி, அவர்களுடைய கால்குலேஷனின் படி அந்த தங்களோட கண் பார்வையில உட்பட்ட நேரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் போனது என்பதை வச்சுக்கொண்டு தூரத்தின் நேரம் போட்டு அவர்கள் ஒரு கதியை கணித்துக் கொள்வார்கள். சரியா? அப்புறம் நாங்க அப்படி போவோம். மோட்டர் சைக்கிள் என்ன வேகத்துல போக மாட்டோம் அதுக்கு தெரியும். சரியா? ஓகே. அப்படியே எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். வெளிக்கிட்ட நேரத்துக்கும் வந்து ரங்கின நேரத்துக்கும் இடையிலான நேரத்தை கணிச்சு, ஆரம்ப தாளத்துக்கும் நாங்கள் ரங்கின தாளத்துக்குமான தூரத்தை கணிச்சு, இந்த தூரத்தை நேரத்தால பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட வீட்டுல கணிச்ச கதியை விட வேறொரு கதி கிடைக்கும். சரிதானே? அது ஒரு சந்தர்ப்பம். இப்ப நாங்க பைக்ல போய்கொண்டிருக்கும் போது டிராபிக் போலீஸ் நிலையத்துல எங்களோட வேகத்தை என்ன செய்யலாம்னு சொன்னா பார்க்கணும். அந்த டைம் நான் எந்த கணத்துல பைக்ல போய்கொண்டிருக்கேன்னா அந்த கணத்துல அவர்கள் மீட்டர் வச்சு பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடோ மீட்டர் வச்சு பார்ப்பாங்க. டொப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு இருக்க பிசிக்ஸ். ஏன்னா அதிர்வெண் வேறுபாட்டை வச்சுக்கொண்டு அவதானி அசையும் பொருள் இந்த வேகத்தை காணலாம். ஸோ அந்த கருவியால அவருடைய கதி கணக்கிடப்படும். இந்த மூன்றும் சமனாக இருக்குமா என்பது ஒரு விஷயம். மூன்றும் சமனாக இருக்குமா? நீங்கள் வீட்டுல வலிக்கிடைக்க உங்களுடைய அப்பா அம்மா பார்த்த வேகம், நீங்கள் போறதுக்கும் ஆரம்பிச்சதுக்கும் ஆனா அந்த கதியை கணிச்சதுக்கும் இப்ப போலீஸ் ரோட்ல காண்ட அந்த கதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு இருக்குமா, இல்ல ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்குமா? அது ஒரு நாளும் சமனாக இருக்காது. சரியா? அது ஒரு நாளும் சமனாக இருக்காது. அவன் எங்களோட வீட்டுக்காரர் கணிச்ச கதி எது, போலீஸ்காரர் கண்டுபிடிச்ச கதி எது, நாங்கள் கணிச்ச கதி எது என்பது ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசப்படும். சரிதான்? அவன் தொடக்கத்தில நாங்கள் வெளிக்கிட்ட ஒரு மிக குறுகிய நேரத்துக்குள்ள எங்கட தூர மாற்றத்தை கணிச்சு அதை வீதமாக்கினால் அதை நாங்கள் தொடக்க கதி அப்படி சொல்லிக் கொள்வோம். டிராபிக் போலீஸ் மீட்டர் வச்சு பார்க்கறது அந்த கணம். சில பேருக்கு அங்கால டிராபிக் போலீஸ் நிக்கிறது தெரிஞ்சால் 100ல பாஞ்சு கொண்டு வந்தவரும் 10ல தவண்டு கொண்டு வருவார். டிராபிக் போலீஸ் அப்ப பார்த்தா 10 தான் காட்டும். இவர் 100ல வந்தது இவருக்கு தெரியாது. சரிதான்? அப்ப அவர் பார்க்கறது அந்த கணத்துல தான் மீட்டர் வச்சு பார்க்கிற கணத்துல அசைகிற பொருளின் கதிதான் அவரால் பார்க்க முடியும். இதை சொல்றது கணநிலை கதி என்று சொல்றது. கணநிலை கதி அந்த கணத்துல அவருடைய கதி அதான். அவர் 120ல போனான்னு 100ல போனான்னு 10ல வந்தான்றதுலாம் இவருக்கு தெரியாது. இவர் தான் மீட்டர் வச்சு பார்க்கிற அந்த கணம் இவர் என்ன கதியில இயங்கினார் என்பதை அது காட்டும். சரி, அதான் சில பாஞ்சு விழுந்து ஓடி போட்டு போய் இந்த ஆக்களை கண்டுட்டு என்ன செய்யறா ஸ்லோவா வரும். அது கணநிலை கதி. இப்ப இவர்களை எல்லாம் பிடிக்கிறாது. மீட்டர் வச்சு பார்த்தா பம்மி கொண்டு வருங்க 10 கிலோமீட்டர் போக. அடுத்தது சராசரி கதி. சரி, 3 சந்தர்ப்பங்களும் இதுதான். ஆகவே தாக்க வீதம் 3 வகையில நோக்கப்படுது. ஒன்று தொடக்க வீதம், கணநிலை தாக்க வீதம், சராசரி தாக்க வீதம். சரிதான்? ரசாயன தாக்கம் ஒன்று நிகழ ஆரம்பிக்கிற மிகச்சிறிய நேரத்துக்குள்ள செறிவு மாற்றத்தை எடுத்து அந்த நேர மாற்றத்துக்கு இடையிலான விகிதத்தை கணிச்சிங்கன்னு சொன்னால் அது தொடக்க வீதமாக இருக்கும். தாக்கம் நடைபெற்று கொண்டிருக்க ஏதாவது ஒரு கணத்தில
தொடலி கீறி அந்த சிறிய நேர மாற்றத்துக்கு செறிவு மாற்றம் பார்த்தீங்கன்னா அது கணநிலை தாக்க விதமாக இருக்கு. தொடக்க தாக்க விதமும் ஒரு கணநிலை தாக்க விதம் தான். ஆரம்பிச்ச கணத்தில அவருடைய கணநிலை தாக்கம் தான் தொடக்க தாக்க விதமாக இருக்கு. சராசரி தாக்க விதம் என்பது உண்மையில ஒவ்வொரு புள்ளியிலையும் அவருடைய கதியின் சராசரி என்று குறிப்பிடப்படும். உண்மையில சரிதான். நாங்கள் அதை கணிக்க இறுதிக்கும் ஆரம்பத்துக்கும் இடையிலான செறிவை பயன்படுத்தி மொத்த நேரத்தால பிரிக்கிறோமே தான். அது உண்மையிலே அப்படி காண்டேன். ஒவ்வொரு புள்ளியிலையும் அவர் என்ன கதியில இயங்கி கொண்டு போனார் என்பதை கூட்டி மொத்தத்தால பிரிச்சுதான் இந்த சராசரி கதி வந்து கணிக்கப்படும். அந்த சராசரி தாக்க விதம் இப்படித்தான் கணிக்கப்படும். குறிப்பிட்ட நேர ஆயிடையில ஒவ்வொரு தாக்கங்கள்டையும் சராசரி தான் சராசரி தாக்க விதம். உங்களுக்கு தாக்க வீதத்தின் 3 வகை இருக்கிறது தெரியவன். இதுல எங்களால அளவிடக்கூடிய தாக்க வீதம் வந்து சராசரி தாக்க வீதம் தான். சரியா, நாங்கள் உண்மையா பரிசோதனை வாயிலே அளக்கிறது வந்து சராசரி தாக்க வேண்டாம். எங்களுக்கு இந்த கணநிலை தாக்க வீதங்களை அளவிடுவதற்கு நேரம் வந்து பிரச்சனையாக இருக்கு. சரி, நேரம் நாங்கள் பாவிக்கிறது உண்மையா சராசரி தாக்க எங்களோட பரிசோதனைகளை நாங்கள் சரிதான். இதுல உங்களுக்கு இதுவரைக்கும் கதைச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்னோட கதைச்சு கொள்ளுங்க. இந்த நான் ஓதிட்டு போக உங்களுக்கு ஒன்றுமே விளங்காம இருக்கக்கூடாது. சரிதானே? நான் இதுவரைக்கும் கதைச்சதுல உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருந்தா சொல்லுங்க. ஒரு சிக்கலும் இல்லை. சரியா, இது இந்த தியரி எல்லாம் தேவையான தியரி. நீங்கள் தொடக்கத்துல இருந்து இந்த ரிவிஷன் செய்ய சொல்லி கேட்டதால நான் இதெல்லாம் கதைக்கிறேன். கதைக்கத்தான் வேண்டிய தேவைகள் இருக்கு. சரி, இதுல தாக்க விதத்தை பாதிக்கின்ற காரணிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாக்க விதத்தை பாதிக்கிற காரணிகள் வந்து மோதுகை கொள்கைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. ஒரு தாக்கம் நடைபெறும் போது இந்த தாக்கி மூலக்கூறுகள்கிட்ட சக்தி வந்து வித்தியாசப்படும். இது சக்திக்குரியாச்சு. இது தாக்க ஆள்கூறு அல்லது தாக்க விருத்தி என்று சொல்லலாம். தாக்க ஆள்கூறு அல்லது தாக்க விருத்தி. ஒரு தாக்கம் நடைபெறும் போது தாக்கியினுடைய சக்தி தாக்கில உள்ள புனைப்புகளை உடைப்பதற்காக சக்தியை உறிஞ்சிக் கொண்டு விளைவாக மாறும். அது இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கு. விளைவு இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். இந்த தாக்கி விளைவாக மாறுவதற்கு தேவையான இந்த சக்திக்கு தான் பேர் ஏவச் சக்தி. இதுதான் மோதுகை கொள்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தாண்டுகிற சக்தியை கொண்ட மூலக்கூறுகள்லாம் விளைவாக மாறும். இவ்வளவு சக்தியை கொண்ட மூலக்கூறு இஞ்சால தாண்டி வராது. சரிதானே? பேரியர் ரெண்டா உங்களுக்கு விளங்கும் தான். சக்தி பேரியர் தான். இந்த இடத்துல எந்த தாக்கியாக இருந்தாலும் இந்த ஏவச் சக்தி என்ன செய்யும் என்றால் தாண்ட வேணும். சரி, ஏவச் சக்தி தாண்ட வேணும். அப்ப தாக்க வீதம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்ன தாக்க வீதம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இதை தாண்டுகிற மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட வேண்டும். அதாவது அலகு நேரத்தில் இதை தாண்டுகின்ற மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் சக்தி பரம்பல் வழங்கிய வாயுக்களுக்கு படித்திருக்கீர்கள். எந்த ஒரு மூலக்கூறுக்கும் நாங்கள் இப்படி கருதி கொள்ளலாம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் சக்தி பரம்பல் வழங்கிய கருதி கொள்ளலாம்.